சரி. ஸோ லாஸ்ட் கிளாஸோட கண்டினியூஷன் வி ஹேப்பன் டு அபவுட் சீயிங் அபவுட் த கிளாஸ் பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். வேர் வி செட் அபவுட் தி விசிபிலிட்டி ஆப்ரேட்டர் அஸ் பப்ளிக் அப்படிங்கிற ஒரு விசிபிலிட்டி ஆப்ரேட்டரை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ப்ரைவேட் அப்படிங்கிறது ஆரம்பிக்கும் போது asked some one question and once again there was a என்ன சொல்கிறது there was a டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ். நம்மளுக்கு வந்து பசங்களோட அண்டர்ஸ்டாண்டபிலிட்டியில் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருந்ததுனால can't able to complete the complete information. So once again we try the information here. சரியா? ஸோ இதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மட்டும். ஐ ஹோப் ரெண்டு மேலே தூக்கி வச்சுக்கிறேன். இங்கேயும் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். Both the sides is recording. So I'm using just ஒரு கிளாஸ் நம்ம எடுத்துப்போம். நம்ம ஏற்கனவே போன கிளாஸில் நம்ம எடுத்த மாதிரி கிளாஸு டேக் த வேர்ட் அஸ் அ டெஸ்ட்டு. சரியா? அண்டு கேர்லி பிரேசஸ் வேணா கேர்லி பிரேசஸ் வந்து சரி தலைகீழ போயிடுச்சு. டெஸ்ட் ஸோ நம்ம எடுத்தது என்ன அப்படின்னா பப்ளிக் அப்படிங்கிற ஒரு விசிபிலிட்டி ஆப்ரேட்டர். முடியும் போதும் பார்த்து அப்படின்னு சொன்னால் கோலனில் முடியணும். ஸோ நம்ம யூஸ் பண்ண ஃபங்க்ஷன் வாய்டு டிஸ்பிளே கர்லி பிரேசஸ்குள்ள சி அவுட்டு திஸ் இஸ் தி எக்ஸாம்பிள் ஃபார் கிளாஸ். ஹோப் கரெக்டாக முடிச்சிருக்கோமா? பட் நல்லது. சரி. ஸோ க்ளோஸ் பண்ணும்போது நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் டெர்மினேட்டரை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிறோம். நம்ம உள்ளே கால் பண்ணும்போது இதை நான் வந்து டிட்டாச் பண்ணிக்கிறேன். ஸோ டெஸ்ட் அப்படிங்கிற கிளாஸுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா T1 அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ T1.display அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் அந்த இன்ஃபர்மேஷன் அந்த இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். சரி, இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னு சொன்னால் பப்ளிக் அப்படிங்கிற ஒரு விசிபிலிட்டி ஆப்ரேட்டர். இப்போ ப்ரைவேட் அப்படிங்கிற ஒரு விசிபிலிட்டி ஆப்ரேட்டர் இருக்கணும். ஸோ அப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால் அது எப்படி இருக்கும், ப்ரோக்ராம் எப்படி இருக்கும்? ப்ரைவேட் ஒன்ஸ் அகேன் கோலன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்க. நான் ரெண்டு வேரியபிள் எடுத்துக்கிறேன், int a கமா int b. சரியா? int a கமா b. சரியா? ஒன்ஸ் அகேன் நான் வந்து திருப்பி ஒன்று சொல்கிறேன் வந்து ப்ரைவேட் if the declaration is done within ப்ரைவேட்டுக்குள்ளே நம்ம எதுவும் டிக்ளரேஷன் கொடுத்துருந்தோம் அப்படின்னு சொன்னால் மேண்டேட்ரி கண்டிஷன் என்ன அப்படிங்கிறதுக்கு நான் வந்து அந்த லிங்க்ஸ்லேருந்து நான் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் வந்து we can go with. With me. ஓகே, கட்டாச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு எல்லாமே இங்கேயும் டிஸ்பிளே கட் ஆகிரும். Only 4 members, 37 is there. சரி, இப்போ நம்மளுக்கு நெட்டு சரியாகும்போது நான் அதிலேருந்து எடுத்து காமிக்கிறேன். ஸோ இப்போ எனி இன்ஃபர்மேஷன் தட் இஸ் டிக்ளேர்டு வித்தின் த ப்ரைவேட் ஏரியா, இது வந்து ப்ரைவேட் பிளாக். இந்த ப்ரைவேட் பிளாக்குக்குள்ளே ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை நீ வந்து டிக்ளேர் பண்ணியிருந்த அப்படின்னு சொன்னால்
then in the information that is இந்த ரெண்டு வேரியபிள் it can't be accessed in மெயினில் வந்து டைரெக்டாக நீ ஆக்சஸ் பண்ண முடியாது. இது ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் it has to be accessed within the கிளாஸுக்குள்ளே தான் நீ ஆக்சஸ் பண்ண முடியும். சரியா? ஸோ எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் நீ அதுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணியிருக்கணும். அந்த டிக்ளரேஷன் எந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னா பப்ளிக் ஏரியாவில் இருக்கணும். சரியா? திருப்பின்னு சொல்கிறேன், the variable that is declared in private can't be accessible outside the class. outside கிளாஸை விட்டு வெளியில் போய் நீ ஆக்சஸ் பண்ண முடியாது. அதாவது மெயினில் வந்து டேரெக்டாக அந்த ஒரு வேல்யூ டிக்ளரேஷன் கொடுக்க முடியாது. நம்ம வேணால் இப்படி வேணால் வச்சுப்போமே, ஜஸ்ட்டு வி கோ வித் இங்கே வந்து நம்ம வந்து சரியா? இப்போ இங்கே பார்த்தோன்னா இங்கே ஒரு ஃபங்க்ஷன் நேம் இருக்குது, அதனால் இங்கே ஒரு ஃபங்க்ஷன் நேம் வச்சு கால் பண்ணுறேன். இப்போ T1 நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், இப்படி ஒரு வேரியபிள் கொடுக்குறேன். T1 டாட் ஏ தானே ஆக்சுவலாக இஸ் ஈக்குவல் டு 45 செமிகோலன் கொடுத்தாச்சு. சி அவுட் தி வேல்யூ ஆஃப் private member AS சரியா? ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ் போட்டாச்சு. நம்ம டைப் பிரிண்ட் பண்ண வேண்டியது T1 டாட் ஏ சரியா? அண்ட் ஒன்ஸ் அகேன் நான் வந்து நியூ லைன் கொடுத்துக்கிறேன். இப்போ நீ ரன் பண்ண அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எரர் காமிக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால் திஸ் இஸ் அ ப்ரைவேட் மெம்பர் அண்ட் தட் கான் பி ஆக்சஸ் ஃப்ரம் அவுட் சைட். இந்த வேல்யூவை இனிஷியலைஸ் பண்ண முடியாது, வெளியில் வச்சு நான் இனிஷியலைஸ் பண்ண முடியாது. இந்த வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணுறதா இருந்தால் அது எங்கே இனிஷியலைஸ் பண்ணியிருக்கணும், கிளாஸுக்குள்ளே இனிஷியலைஸ் பண்ணியிருக்கணும். சரியா? அந்த கிளாஸுக்குள்ளே இனிஷியலைஸ் பண்ணக்கூடிய கண்டிஷன் என்ன அப்படின்னு சொன்னால் நீ ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இனிஷியலைஸ் பண்ணணும். சரியா? ஸோ அப்போ இந்த ஒரு வேல்யூ நான் இங்கே இனிஷியலைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அதனால் இந்த ரெண்டு லைனையும் நான் வந்து கமெண்ட் பண்ணிக்கிறேன், பிகாஸ் இட் இஸ் நாட் நீடட் ஹியர். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் எட்டானது ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். வாய்ட் நம்மளுக்கு வேண்டியது வந்து வேல்யூஸ்ன்னு சொல்லி வச்சுப்போம். வேல்யூஸ் ரெண்டு இன்ஃபர்மேஷன் கீழேருந்து நம்ம வந்து ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணணும். ஸோ அதனால் இன்ட் ஏ let it be int t comma int u சரியா? ஒன்ஸ் அகேன் ஃபங்க்ஷனுக்குள்ளே போய் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் ரெண்டு வேல்யூஸ் வந்து நான் வந்து ஆர்குமெண்ட்டில் வாங்குகிறேன். தட் இஸ் பீன் அசைன்டு டு ஏ b equivalent to u சரியா? சி அவுட் எடுத்துக்கலாம். the value of the private member a is இப்போ வந்து we are in class அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு T1 இங்கே தேவையில்லை, நேராக வந்து நீ a கொடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து அடுத்த வேல்யூ நான் வந்து பிரிண்ட் பண்ண வச்சுருவேன். of b is b மட்டும் போடுவோம். சரியா? இப்போ ஒன்ஸ் அகேன் திருப்பி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். திருப்பி வந்து ஒன்ஸ் அகேன் we come to the என்ன சொல்கிறது once again what we have been saying அதை திருப்பி ஒரு தடவை ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன். ப்ரைவேட் மெம்பரில் இஃப் there is any declaration that has been done a b அப்படிங்கிற நீ ஏதாவது ஒரு வேரியபிள் டிக்ளரேஷன் கொடுத்துருந்த அப்படின்னு சொன்னால் நீ அங்கேயே இனிஷியலைஸ் பண்ணவும் முடியும். ரெண்டாவது அந்த வேல்யூவை வந்து வெளியில் கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொன்னால் ஐ நீட் அ ஃபங்க்ஷன். சரி, அதுவும் நம்ம செஞ்சு பார்ப்போம். ஐ நீட் அ ஃபங்க்ஷன். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நான் வந்து ரெண்டு வேரியபிள் டிக்ளரேஷன் உள்ளே கொடுத்துருக்கிறேன். இந்த ரெண்டு வேல்யூக்கு வந்து நான் வந்து வேல்யூ பாஸ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் ஐ யூஸ் திஸ் ஃபங்க்ஷன். சரியா? வாய்ட் வேல்யூஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அதில் ரெண்டு ஆர்குமெண்ட் உள்ளே பாஸ் பண்ணுறேன். இன்ட் டி இன்ட் யூ. சரியா? டி இஸ் பீன் அசைன் டு ஏ. இங்கே டீயில் என்ன ஹோல்டிங் வேரியபிள் என்ன வேல்யூ வந்து பாஸ் ஆகி வருதோ தட் இஸ் பீன் அசைன் டு ஏ. இங்கே என்ன வேல்யூ வந்து ஹோல்ட் ஆகி மெயின் ப்ரோக்ராம்லேருந்து பாஸ் ஆகி வருதோ அது வந்து இட் இஸ் பீன் அசைன் டு பி. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சி அவுட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறேன். இப்போ எனக்கு இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ரெண்டு வேல்யூ பாஸ் பண்ணணும். ஸோ T1 டாட் வேல்யூஸ் தானே, வேல்யூஸ் நீ வந்து ஏக்கு பிக்கு வந்து ரெண்டு வேல்யூ நம்ம பாஸ் பண்ணலாம். எய்தர் வந்து ஐ கேன் ஏபிள் டு பாஸ் 46, 76 இப்படியும் பாஸ் பண்ணலாம். சரியா? அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் வந்து நான் இன்னொரு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணிக்கிறேன் R1. சரியா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இன்ட்டு f is equivalent to 45. அதே நேரத்தில் இன்ட்டு g is equivalent to 67.
ரெண்டு வேல்யூ எடுத்துக்கிறேன். கோயிங் ஃபார் டிக்ளரேஷன் r1 டாட் வேல்யூஸ். சரியா, f, g. என்ன சரியா, இது ஒரு டிக்ளரேஷன். நல்லா கவனிச்சுக்க, இது ஒரு டிக்ளரேஷன். டேரெக்டாகவே வேல்யூஸை உள்ளே கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ரெண்டு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அதை இனிஷியலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணலாம், ரெண்டு வேரியபிளை பாஸ் பண்ணலாம். சரியா, டெட் வி ரன். நல்லா கவனிச்சேன்னா தெரியுது. நான் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்து அப்படின்னு சொன்னால் காமனாக இருக்கக்கூடிய இந்த ஃபங்க்ஷன் மட்டும் எக்ஸிக்யூட் ஆகிருக்குது. என்ன ஃபங்க்ஷன்? டிஸ்பிளேங்கிற ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஏன்னா நீ ஹவ் கால்டு டிஸ்பிளே ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருக்கிறேன். சரியா, அடுத்தது நீ பார்த்து அப்படின்னு சொன்னால் திஸ் இஸ் அ ப்ரைவேட் மெம்பர். ஏயோட வேல்யூ 46, நம்ம 76 அனுப்பியிருக்கிறோம். இது இந்த இருக்குது 46 76 அனுப்பியிருக்கோம். தட் இஸ் பீன் டிஸ்பிளேட் ஹியர். ஏ இஸ் ஈக்குவல் டு 46 and 76. அடுத்தது ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம்ல, r1 அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் ரெண்டு வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணியிருக்கிறேன். இங்கே இனிஷியலைஸ் பண்ணியிருக்கிறேன் f, g அப்படிங்கிற ரெண்டு வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணி ரெண்டு வேல்யூ பாஸ் பண்ணியிருக்கிறேன். அதை நான் எப்படி பாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா வேல்யூவாக பாஸ் பண்ணாமல் வேரியபிளாக பாஸ் பண்ணியிருக்கேன். f and g வந்து வேரியபிளாக பாஸ் பண்ணியிருக்கிறேன். இங்கே பார்த்து அப்படின்னு சொன்னால் அதே இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே வந்து 45 67 டிக்ளரேஷன் வருது. அப்போது அந்த ப்ரைவேட் மெம்பர்ஸில் நீ இந்த ப்ரைவேட் மெம்பர்ஸில் நீ டிக்ளேர் பண்ணியிருக்கக்கூடிய வேரியபிளுக்கு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் யூ ஹாவ் டு டிக்ளேர் அ ஃபங்க்ஷன் விதின் தி கிளாஸ். அந்த கிளாஸுக்குள்ளே நீ ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணணும். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் நீ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த ப்ரைவேட் மெம்பரை ஆக்சஸ் பண்ணணும். ஸோ மீனிங் என்ன அப்படின்னா கிளாஸை விட்டு வெளியில் வந்து நீ அந்த ப்ரைவேட் மெம்பரை நீ ஆக்சஸ் பண்ண முடியாது. ரெண்டாவது, அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை வந்து உன்னோட மெயின் ப்ரோக்ராமில் நீ கால் பண்ணுற அப்படின்னு சொன்னால் ரெண்டு மாதிரி ஆப்ஷன்ஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லையும் நீ வந்து பாஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லையும் நீ பாஸ் பண்ணலாம். சரியா, ஸோ இன்னொரு இன்ஃபர்மேஷன் நம்ம இதில் எடுத்துப்போம். int a, b, c வச்சுக்கிறேன். சரியா, c-ஐ இனிஷியலைஸ் பண்ணிடுறேன் 56. என்ன இப்போ இந்த ப்ரோக்ராமுக்குள்ளே வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறேன். சரியா, இப்போ ரன் பண்ண நல்லா கவனிச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம ப்ரைவேட்டுக்குள்ளே இன்ட்டு யூஸ் பண்ணணும்ல. C does not have any name at all. Good. ஸோ இங்கே பார்த்தா அப்படின்னு சொன்னால் சிக்கு வந்து டிக்ளரேஷன் நம்ம வந்து கொடுத்துருக்குறோம். டிக்ளரேஷன் ஏற்கனவே இன்ட்டுன்னு கொடுத்துருக்குறோம். பட் என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால் இந்த மெம்பரை டேரெக்டாக உள்ளே வந்து நீ வந்து இனிஷியலைஸ் பண்ண முடியாது. ப்ரைவேட்டை பொறுத்தவரை அந்த கன்சர்ன் வேரியபிளை வந்து நீ என்ன பண்ண முடியாதுன்னா உள்ளே இனிஷியலைஸ் பண்ண முடியாது. இப்போ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு டிஃபால்ட்டாக தெரிஞ்சிக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன். ஒருவேளை இது வந்துருச்சா பார்ப்போம். வந்துருச்சு. ஓகே, இப்போ வந்து டோட்டலாக வந்து இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ வந்து கிளாஸ் மெம்பர்ஸ் தட் இஸ் பீன் டிக்ளேர்ட் ஆஸ் பப்ளிக்காக நீ டிக்ளேர் பண்ணியிருந்த அப்படின்னு சொன்னால் இட் இஸ் பீன் அவைலபிள் டு எவ்ரி ஒன். நீ எங்கேருந்து வேணால் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சரியா, இட் கேன் பி ஆக்சஸ்டு பை அதர் கிளாஸஸ். வேறு ஏதாவது ஒரு கிளாஸஸ்லேருந்து கூட நீ ஆக்சஸ் பண்ணலாம். சரியா, நம்ம இன்னும் கிளாஸஸ்க்குள்ளே ஒரு கிளாஸஸ் பண்ணணும் அப்படிங்கிற வந்து கேஸ்கேடிங் ஆஃப் கிளாஸஸ் அப்படின்னு ஒன்று ஒரு காம்பினேஷன் உண்டு. அதே மாதிரி கேஸ்கேடிங் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு ஒன்று உண்டு. நம்ம இன்னும் அதுக்குள்ளே போகலை. நம்ம அதேமாரி என்ன பண்ணலாம்னா பண்ணலாம். சரியா, இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து போர்டில் நான் வந்து ஸ்கிரிபிள் பண்ணிப்போம். வி ஹாவ் அ ஃபங்க்ஷன் இங்கே வச்சுக்கிறேன். சரியா, ஒரு கிளாஸு என்ன டீன்னு வச்சுக்கிறேன். ஜஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கிறேன். பப்ளிக் void display something to be. அதுக்குள்ளே நான் ஏதோ எழுதியிருக்கிறேன். இந்த கிளாஸை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். என்ன இன்னொரு கிளாஸ் இதே மாதிரி கிளாஸு டி யூஸ் பண்ணியிருக்காங்களே. அப்போ வந்து ஆர்டின்னு வச்சுப்போம். என்ன பப்ளிக். சரி, இதில் ஒரு இதுவாக யூஸ் பண்ண void GHT அப்படின்னு வச்சுட்டு ஒரு ஃபங்க்ஷன் நம்ம வந்து இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு நீ இதுக்குள்ளே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் நீ வந்து டிஸ்பிளே வந்து கால் பண்ணலாம்.
டிஸ்பிளே கால் பண்ணலாம். சாரி, ஸ்பெல் மிஸ்டேக்கு. டிஸ்பிளேன்னு கால் பண்ணலாம். இப்போ நல்லா கவனிச்சுப்பார். ஆக்சுவலாக இங்கே ஒரு கிளாஸ் நேம் கொடுக்கணும், நம்ம கிளாஸ் நேம் கொடுக்கல. ஏன்னா வந்து அதை எங்கே இனிஷியலைஸ் பண்ணணும்னா கீழே இனிஷியலைஸ் பண்ணணும். ஏன்னா அப்படி வச்சுப்போம், டி டாட்னு வச்சுப்போம். சரியா? ஸோ பார்த்து அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு கிளாஸு, இது ஒரு கிளாஸு, இது ஒரு கிளாஸு. என்ன, இது ஒரு கிளாஸ், இது ஒரு கிளாஸ். ஆனால் நடுவில் ஒரு ஸ்பேஸ் விட்டுப்போம். 2 கிளாஸ் இருக்குது. இந்த கிளாஸில் தான் அந்த வாய்டு டிஸ்பிளே அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அண்ட் தேட் ஃபங்க்ஷன் இஸ் பீன் கால்ட் இன் அனதர் கிளாஸ். இன்னொரு கிளாஸுக்குள்ளே நான் கால் பண்ணுறேன். வி கால் திஸ் அஸ் அ கேஸ்கேடிங் ஆஃப் கிளாஸஸ். சரியா? இந்த மாதிரி வந்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா பண்ண முடியும். பட் நம்ம இப்போதைக்கு நம்ம வந்து ப்ரோக்ராம்ஸ் நம்ம பார்க்கல. நம்ம வந்து ப்ரோக்ராம்ஸ் நம்ம வந்து ஹையர் வெர்ஷன்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் பார்க்கும்போது நம்ம பார்க்கலாம். சரியா? ஸோ அப்போ வந்து இட் கேன் பி ஆக்சஸ்டு பை அதர் கிளாஸஸ் டூ. அதுவும் பண்ண முடியும். இந்த பப்ளிக் மெம்பர்ஸை நீ வந்து எங்கேருந்து ப்ரோக்ராமில் எங்கேருந்து வேணால் நீ வந்து ஆக்சஸ் பண்ணலாம். என்ன வேணும் அப்படின்னா ஒரு ஆக்சஸ் ஆப்ரேட்டர் மட்டும் யூஸ் பண்ணணும். இந்த டாட் ஆப்ரேட்டர் மட்டும் யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணி நீ அதை கால் பண்ண அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக இட் வில் பி கால்டு. இங்கே அந்த ஒரு ப்ரோக்ராம் எடுத்துருக்கிறது பாரு. ஒரு சர்க்கிள் அப்படிங்கிற ஒரு கிளாஸில் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறாங்க. விசிபிலிட்டி ஆப்ரேட்டர் வந்து பப்ளிக்கு, ரேடியஸ் டிக்ளரேஷன் கொடுத்துருக்குறாங்க, ஒரு ஃபங்க்ஷன் கம்ப்யூட் ஏரியா கொடுத்துருக்குறாங்க. ஜஸ்ட் தே ரிட்டர்ன் த ஃபங்க்ஷன். நம்ம வந்து ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணி நீ அதை கம்ப்யூட் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் ரிட்டர்ன் பண்ணலாம். சரியா? இதை நான் ஏற்கனவே நடத்தியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் வந்து நீங்கள் வந்து இன்ட்டு சி போட்டு இன்ட் ஏரியான்னு போட்டு ஏரியா இஸ் ஈக்குவல் டு 3.4 இன்ட்டு ரேடியஸ் போட்டு ஜஸ்ட் ரிட்டர்ன் ஏரியா கொடுத்தாலும் இட்ஸ் ஓகே. அப்படி இல்லைன்னு இப்படியும் ரிட்டர்ன் பண்ணலாம். சரியா? ஸோ கிளாஸுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகும்போது வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு டெர்மினேட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். உள்ள மெயின்குள்ளே போனோம் அப்படின்னு சொன்னால் இந்த சர்க்கிள் அப்படிங்கிற கிளாஸுக்குரிய அந்த இதுக்கு வந்து நான் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஓபிஜே அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஜஸ்ட் ஓபிஜே டாட், இந்த டாட் அப்படிங்கிற ஆட்டோமேட்டிக்காக ஐ எம் காலிங் எய்தர் த ஃபங்க்ஷன் ஆர் த விசிபிலிட்டி ஆப்ரேட்டர். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே வந்து இதுக்கு முன்னாடி நம்ம எடுத்த ப்ரோக்ராமில் என்ன பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் டேரெக்டாக இதுக்கு வந்து வேல்யூ பாஸ் பண்ண முடியாமல் இருந்துச்சு. தட் இஸ் T1 டாட் தானே யூஸ் பண்ணியிருந்தோம். கரெக்டு, இந்த இருக்குது. T1 டாட் A இஸ் ஈக்குவல் டு 45க்கு வந்து என்னால் அனுப்ப முடியல பிகாஸ் இட் இஸ் அவைலபிள் இன் தி ப்ரைவேட் மெம்பர். பட் இங்கே நீ பாரு, நம்மளுக்கு ஓபிஜே டாட் ரேடியஸ்க்கு 5.5 வந்து நான் வந்து அனுப்புகிறேன். அப்படின்னா மீனிங் என்ன, இட் இஸ் அவைலபிள் அஸ் பப்ளிக். அதனால் நீ எங்கேருந்து வேணால் இதை ஆக்சஸ் பண்ணலாம். இட் கேன் பி ஆக்சஸ்ட் எனிவேர் இன் த ப்ரோக்ராம். ஸோ அதனால் டேரெக்டாக ரேடியஸ் அப்படிங்கிற அந்த வேரியபிளுக்கு ஜஸ்ட் ஐ எம் பாசிங் 5.5. சரியா? 5.5 அப்படிங்கிற வேல்யூ பாஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் ஐ எம் ஜஸ்ட் காலிங் த ஃபங்க்ஷன் ஓபிஜே டாட் ரேடியஸ். அடுத்து ஓபிஜே டாட் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். இது கம்ப்யூட் பண்ணி என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் இதனோட வேல்யூ எங்கே ரிட்டர்ன் பண்ணி காமிக்கும். உனக்கு பார்த்தா அப்படின்னு சொன்னால் ரேடியஸ் இஸ் 5.5, ஏரியா இஸ் 94.985 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகுது. சரியா? திருப்பியும் சொல்கிறேன், இஃப் இட் இஸ் அவைலபிள் இன் ஆஸ் பப்ளிக்காக இருந்தது அப்படின்னு சொன்னால் அதில் இருக்கக்கூடிய மெம்பர் ஃபங்க்ஷனையும் நீ ஆக்சஸ் பண்ணலாம், மெம்பர் வேரியபிளையும் ஆக்சஸ் பண்ணலாம் மெயின் ப்ரோக்ராம்லேருந்து. சப்போஸ் இட் இஸ் வித் ப்ரைவேட், அது கண்டிப்பாக ஆக்சஸ் பண்ண முடியாது, அதுதான் கீழே போவோம். சப்போஸ் இட் இஸ் ப்ரைவேட் பண்ணிட்டு அப்படின்னு சொன்னால் இட் கேன் பி ஆக்சஸ்ட் ஒன்லி வித் தி ஃபங்க்ஷன் இன்சைட் த கிளாஸ். அந்த கிளாஸுக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் போட்டு தான் நீ ஆக்சஸ் பண்ணணும். அது டேரெக்டாக நீ வந்து என்ன பண்ண முடியாது, இனிஷியலைஸ் பண்ண முடியாது. அதான் நீங்கள் காமிச்சிருக்கிறேன். இப்போ பார்த்து அப்படின்னு சொன்னால் சியை டேரெக்டாக இனிஷியலைஸ் பண்ணி காமிச்சேன், இட் இஸ் நாட் டேக்கிங் அப். சரி, அப்போ இந்த சியை இனிஷியலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் போட்டு தான் நீ என்ன பண்ணணும் அப்படின்னா இனிஷியலைஸ் பண்ணணும். இப்போ நான் இங்கே இனிஷியலைஸ் பண்ணலாம். பார்த்துக்க, சி இஸ் ஈக்குவல் டு 56 இப்படின்னு இனிஷியலைஸ் பண்ணலாம். இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு இதை நான் வந்து டிசெக் பண்ணிக்கிறேன். இப்போ நீ பார்த்தோன்னா இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகும். சியோட வேல்யூ வந்து 56 வந்திருக்கும். சரியா? அப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே சியோட வேல்யூ வந்து 56 வந்திருக்கு. அப்போ நீ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீ ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் ஒரு ப்ரைவேட்டில் என்ன வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கிறியோ அதை இனிஷியலைஸ் பண்ண முடியும். இது ஞாபகம் வச்சுக்கோ. இட் ஹேஸ் டு பி இனிஷியலைஸ்டு பை யூசிங் ஒன்லி தி ஃபங்க்ஷன் இன்சைட் தி கிளாஸ். சரியா? இட் cannot not been allowed to access directly by any object or any function outside the class. ஸோ மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து நீ என்ன பண்ண முடியாது, டேரெக்டாக ஆக்சஸ் பண்ண முடியாது. வேறு ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ண முடியாது. வேறு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ண விடாது. சரியா? ஒன்லி தி மெம்பர் ஃபங்க்ஷன் உள்ளே இருக்கக்கூடிய அந்த நம்ம வந்து இந்த கிளாஸுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் வி கால் இட் அஸ் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ். சரியா? இப்போ எக்ஸாம்பிள் யூஆர் 43 மெம்பர்ஸ் ஆர் அவைலபிள் இன் த கிளாஸ். அப்போ 43 மெம்பர்ஸ் வி ஹவ் பீன் காலிங் அஸ் மெம்பர்ஸ் டு த கிளாஸ். சரியா? 43 மெம்பர்ஸ்ன்னு சொல்லலாம். இஃப் தேர் இஸ் எனி இன்வைட்டர்ஸ், ஸ்பெஷல் இன்வைட்டர்ஸ் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் ஐ கால் இட் அஸ் மெம்பர் இன்வைட்டர்ஸ். இந்த மாதிரி நம்ம வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி
இந்த கிளாஸை பொறுத்தவரை these are the member functions ABC அப்படிங்கிற மெம்பர் வேரியபிள்ஸ். இதெல்லாம் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ். டிஸ்பிளேங்கிறது ஒரு மெம்பர் ஃபங்க்ஷன், வேல்யூங்கிறது ஒரு மெம்பர் ஃபங்க்ஷன். சரியா, ஒரு மெம்பர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் யூ கேன் ஏபிள் டு ஆக்சஸ் யுவர் ப்ரைவேட் வேரியபிள். சரியா, திருப்பி இங்கே ஒரு எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணியிருக்கிறோம் பாரு. ஒன்ஸ் அகேன் அந்த சேம். இது ரேடியஸ் வந்து ப்ரைவேட்டுக்குள்ளே தூக்கி கொடுத்தாச்சு, மற்றபடி வேறு எந்த சேஞ்சஸும் கிடையாது. நீ என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால் ரேடியஸுக்கு டேரெக்டாக இங்கேருந்து வேல்யூ பாஸ் பண்ண முடியாது. எங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ வாங்கி அதை ரேடியஸுக்கு அசைன் பண்ணி தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கம்ப்யூட்டேஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த அதனால் நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா இஃப் தி வேரியபிள் இஸ் அவைலபிள் இன் ப்ரைவேட் தென் வி கால் இட் அஸ் ஹிடன் வேரியபிள் ஆர் இட் இஸ் என்கேப்சுலேட்டட். சரியா, ஒரு மாத்திரை வாங்குகிற கடைக்கு போய் மெடிக்கல் ஷாப்பில் போய் ஒரு மாத்திரை வாங்குகிற மாத்திரையில் 2 ரகம் இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால் வந்து தி எக்ஸ்போஸ்டு டேப்லெட்ஸ் வந்து எக்ஸ்போஸ்டாக இருக்கும். இன்னொன்று பார்த்து அப்படின்னு சொன்னால் ஒரு கேப்சியூல் மாதிரி கொடுப்பாங்களே, வி கால் இட் அஸ் எ கேப்சியூல். அந்த கேப்சியூலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மருந்து இருக்கும். பட் அதுக்கு மேலே வந்து பார்த்து அப்படின்னு சொன்னால் ஒரு டிசால்வபிள் மெட்டீரியல் இருக்கும். பிளாஸ்டிக்னு சொல்லக்கூடாது, இட் இஸ் டிசால்வ். நீ வயிற்றுக்குள்ளே போட்டு அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அது கரைஞ்சிரும். ஆனால் அதுக்குள்ளே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா மருந்து இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் என்ன அப்படின்னு சொன்னால் இட் இஸ் வி கால் தட் இஸ் என்கேப்சுலேட்டட் மெடிசன். அதை தான் என்கேப்சுலேட்டுன்னு சொல்லுவோம். உள்ளே மறைச்சிருக்கிறோம், பட் பர்சன்ஸ் ஆர் தேர் ஆர் மெம்பர்ஸ் ஆர் தேர். அதை வந்து ஆக்சஸ் பண்ணுறது எப்படியும் ஆக்சஸ் பண்ண முடியும்னா மெம்பர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான் ஆக்சஸ் பண்ணணும். சரியா, லெட் மீ கோ வித். ஸோ அப்போ எக்ஸாம்பிள் நீ வந்து டிஃப்ரென்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த கிளாஸ் மெம்பர்ஸ் வந்து நீ வந்து பப்ளிக்காக இருந்தனா எங்கே வேணால் நீ ஆக்சஸ் பண்ணலாம். இங்கே ஆக்சஸ் பண்ண முடியாது. ஒன்லி தி ஃபங்க்ஷன் தட் இஸ் அவைலபிள் இன்சைட் த கிளாஸ் அவங்க மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ரெண்டாவது பப்ளிக்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னால் அதர் கிளாஸ் யூஸ் பண்ணி நீ ஆக்சஸ் பண்ணலாம். பட் இங்கே பார்த்த அப்படின்னா நீ ப்ரைவேட்டுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னால் ஒன்லி ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு அலோட் டு ஆக்சஸ். சரியா, இங்கே எங்கேருந்து வேணால் எந்த கிளாஸ்லேருந்து வேணால் ஆக்சஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் இன்னும் பார்க்கலாம். ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் இஸ் அப்படின்னு அலோட் டு ஆக்சஸ். சரியா, ரெண்டாவது பார்த்த அப்படின்னா டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நீ ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்த அப்படின்னு சொன்னால் உன்னுடைய கிளாஸுக்குள்ளே இருக்கக்கூடிய மெம்பர் ஃபங்க்ஷன் நீ கால் பண்ணி மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். சரியா, ஸோ தீஸ் ஆர் த டிஃப்ரென்சஸ். நம்ம ஒரு ப்ரோக்ராம் வேணால் நம்ம ட்ரை பண்ணுவோம். சரியா, ஐ ஹோப் ஸோ வித் ஒன் ப்ரோக்ராம். ஏற்கனவே இந்த ஒரு ப்ரோக்ராம் திருப்பி இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். திருப்பி ஒரு தடவை கூட எக்ஸ்பிளைன் பண்ணவாப்பா. only 6 members are there, 39. பேருக்கு தான் நெட்டு கிடைக்கலையா? பரவாயில்ல. ஸோ BBBயில் வந்து now we can able to accommodate 33. பரவாயில்ல. சரி, is there any necessity to explain once again? just switch on the mic. 2 பக்கமும் இருந்து யாரும் ஸ்விட்ச் ஆன் பண்ணலாம் சொல்லலாம். இல்லட்டா வந்து வி ட்ரை வித் அனதர் ப்ரோக்ராம். ஸோ இந்த ப்ரோக்ராமை நான் அப்படியே வந்து காப்பி பண்ணிக்கிறேன். நம்ம எடுக்கிற ப்ரோக்ராம் எல்லாத்தையும் நான் காப்பி பண்ணி உனக்கு சாஃப்ட் காப்பி அனுப்பிடுறேன். நீ வந்து உன்னுடைய வீட்டில் உட்காந்து நீ என்ன பண்ண அப்படின்னு சொன்னால் உன்னுடைய மொபைலில் நீ வந்து ட்ரை பண்ணு. இதில் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் இல்லையா? நீ இதில் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். நான் உனக்கு இதை கோடை வந்து அப்படியே உனக்கு நான் காப்பி பண்ணி அனுப்பிடுறேன். மேலே நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன் இந்த கோடை. ஆக்சுவலாக ப்ரோக்ராம் டெல்ட் இன் கிளாஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃப் டு ப்ரைவேட் டிக்ளரேஷன். சரியா, ஸோ அடுத்த ஒரு ப்ரோக்ராம் நம்ம எடுத்துப்போம். இது இந்த கதையெல்லாம் வந்து அழிச்சிடும். இதிலேருந்து ஆரம்பிச்சு சரியா. ஸோ வி கோ வித் கிளாஸ். நம்ம என்ன வச்சுக்கலாம், கேன் வி கோ வித் கம்ப்யூட்டிங் ஏரியாங்கிற ஒரு இது வச்சுப்போம். சரியா, ஸோ ஐ டிக்ளேர் வித் ப்ரைவேட்னு யூஸ் பண்ணிக்கிறேன். ப்ரைவேட்டு ஐ டிக்ளேர் வித் இன்ட் லென்த்து இன்ட்டு breadth
இன்ட்டு ஹைட்டு. சரியா? அதுக்கப்புறம் கம்மி கோவது இன்ட்டு ரேடியஸ். எல்லா காம்பினேஷனும் எடுத்துப்போம். சர்க்கிள் லோட்டலோஸுக்கு எல்லாத்துக்கும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ பப்ளிக், ஐ எம் கோயிங் வித் பப்ளிக். சரியா? இப்போ எனக்கு வந்து இன்ட்டு void, we can go with the square. சரியா? ஸ்கொயர்னால் ஒரே ஒரு வேரியபிள் தான் நீங்கள் வந்து உள்ளே கொண்டுட்டு வரணும். இன்ட்டு ஏ. சரியா? லென்த்து தானே, லென்த்து பிரெத் எல்லாமே ஒன்று தான். ஸோ எல் length is equivalent to L. சரியா? இப்போ நம்ம கம்ப்யூட் பண்ண வேண்டியது இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு சொன்னால், நம்மளுக்கு வந்து ஏரியாட்டு கம்ப்யூட் பண்ணணும். அதனால் எனக்கு ஒரு ஹோல்டிங் வேரியபிள் வேணும். லெட் இட் பி ஏ, கேபிட்டல் ஏ வச்சுக்கோங்க. சரியா? ஸோ கேபிட்டல் ஏ இஸ் ஈக்குவலன் டு ஸ்கொயருக்கு வந்து ஏ ஸ்கொயர் இல்லையா? ஸோ இட் இஸ் எல் இன்ட்டு எல். என்ன ரிட்டர்ன் இல்லை, ஆக்சுவலாக லென்த் இன்ட்டு லென்த்து, லென்த் இன்ட்டு ஜிடிஹெச். ரிட்டர்ன் வாய்டுக்கு வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கிடையாது, அதனால் சி அவுட் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணிப்போம். சி அவுட்டு தி ஏரியா ஆஃப் தி ஸ்கொயர் இஸ் equivalent to capital A and second backslash. சரி? ஸோ நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னால், நான் வந்து இப்போ ஸ்கொயருக்கு மட்டும் நான் வந்து ஏரியா எடுத்துருக்கிறேன். அதுக்கு நான் ஒரே ஒரு ஆர்குமெண்ட் மட்டும் பாஸ் பண்ணியிருக்கிறேன். சரியா? இது அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன், ஜஸ்ட் ஒரு அடுத்த ஃபங்க்ஷன் கால் பண்ணுறதுக்காக. ஜஸ்ட் வந்து ரெக்டாங்கிள் சரி, இன்ட்டு எல் கமா இன்ட்டு லிட்டர் ஃபஸ்ட் டி வச்சுப்போம். திருப்பி லென்த்து நீ பிரெத்தை வந்து அசைன் பண்ணணும். ஏடிடிஹெச் இஸ் ஈக்குவலன் டு டி. சரியா? கரெக்டாக ஸ்பெல்லிங்லாம் கரெக்டாக பிஆர்இஏடிடிஹெச். சரி, ஓகே, குட், நல்லது. லென்த் இன்ட்டு பிரெத். சரியா? அப்படி போட்டேன் அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து இங்கே வந்து ரெக்டாங்கிள். அடுத்தது வந்து ஐ கோ வித் circle. ஸோ இங்கே ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஓகே, குட். ஃபங்க்ஷன் வந்து கரெக்டாக வேறு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸ்கொயர், இது ஒரே ஒரு வேரியபிள். நான் நல்லா கவனிச்சுக்க, இது ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வித் ஆர்குமெண்ட் ஒன்று. இது சர்க்கிள் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன், ஆர்குமெண்ட் வந்து ஒன்று. சரியா? ஸோ அதனால் இங்கே ஒரு ஆர்குமெண்ட், இங்கே ஒரு ஆர்குமெண்ட், இந்த ரெண்டு ஆர்குமெண்ட்டும் எப்போ கிளாஷ் ஆகும் அப்படின்னு சொன்னால், இங்கேயும் ஸ்கொயர் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கிளாஷ் ஆகும். சரியா? பட் இங்கே வந்து ஸ்கொயர், இங்கே வந்து சர்க்கிள். அதனால் வந்து இட் வில் நாட் கான்ஃப்ளிக்ட். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நான் வந்து ஏ வச்சுக்கிறேன். இப்போ நாங்கள் அசைன் பண்ண வேண்டியது ரெண்டு வேல்யூ எடுத்து விட்டுட்டு, ரேடியஸ் இஸ் ஈக்குவலன் டு ஆர். சரியா? A is equivalent to 3.14 into radius into radius. சரியா? லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட் எதுக்கு பாரும், மறந்து போச்சு எனக்கு.
லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்டு. ஓகே, அதான் ரெக்டாங்கிள் நினைக்கிறேன். கரெக்டா? யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா? லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட் அப்படிங்கிறது எதுக்கு வரும்? வால்யூம். குட், நல்லது. கியூபாய்ட். சரி, நம்ம வந்து வால்யூம்க்கான வச்சுப்போம். சரியா? இப்போ நம்ம வந்து வி கேன் கோ வித் ஸோ திருப்பி இதே இதை காப்பி பண்ணிக்கிறேன். லெட் மீ கம்ப்யூட் வித் வால்யூம். ஸோ வந்து இன்னும் கூட இன்னொரு டிக்ளரேஷன் வேணும். இன்ட்டு ஜெட்டுன்னு வச்சுப்போம். சரியா? ஸோ இதுக்கு பதிலாக வந்து கேபிட்டல் வி வச்சுப்போம். எல்லாத்துக்கும் அதே தான், கேபிட்டல் வி. லென்த்து எல் போட்டாச்சு, டி போட்டாச்சு, ஹைட் ஈக்குவலன்ட்டு ஜெட். சரியா? ஸோ கேபிட்டல் வி இஸ் ஈக்குவலன்ட்டு லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட். சரியா? ஸோ அப்போ மொத்தம் பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் நான் எத்தனை ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கிறேன்? ஸ்கொயர், ரெக்டாங்கிள், சர்க்கிள், வால்யூம். சரியா? எல்லாத்துலேயும் வந்து பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் உள்ள ப்ரைவேட்டில் நான் டிக்ளேர் பண்ணியிருக்கிறேன், என்னென்ன கண்டென்ட் டிக்ளேர் பண்ணியிருக்கிறேனோ அது எல்லாத்தையும் நான் வந்து ஆக்சஸ் பண்ணியிருக்கிறேன். நம்ம கிளாஸை இப்போ டெர்மினேட் பண்ணிக்கலாம். ஸோ கிளாஸை டெர்மினேட் பண்ணிவிட்டேன். அடுத்தது நேராக வந்து இன்ட்டு மெயினு நமக்கு என்ன செய்ய வேணும் அப்படின்னு சொன்னால் டிக்ளரேஷனை யூஸ் பண்ணணும். மேலே யூஸ் பண்ணியிருக்கிறது ஏரியாங்கிறதான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஏரியா லெட் இட் பி கேபிட்டல் ஒய். சரியா? இப்போ நான் யூஸ் பண்ண போகிறது நான் என்னென்ன பாஸ் பண்ணணும், முதல்ல வந்து ஏரியா ஆஃப் தி ஸ்கொயருக்கு பாஸ் பண்ணணும். ஸோ ஒய் டாட் ஸ்கொயருக்கு, ஸ்கொயர் கரெக்டு தானே? ஸ்பெல் கரெக்டு தானே? எஸ்கியூ, ஏன்னா ஸ்பெல் மிஸ்டேக் வந்துடக்கூடாது. ஜஸ்ட்டு நான் வந்து 6 வேண்டாம், 10 வச்சுப்போம். சரியா? நான் நேராக வந்து வேல்யூ பாஸ் பண்ணுறேன். ஏற்கனவே உனக்கு நான் சொல்லியிருக்கிறேன், டேரெக்டாக வேல்யூ பாஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நம்ம வந்து இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு வேல்யூ பாஸ் பண்ணலாம். ஸோ ரெக்டாங்கிளுக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை மட்டும் காப்பி பண்ணிக்கிறேன், ஏன்னா ஸ்பெல் மிஸ்டேக் வந்துடக்கூடாது அப்படிங்கிறாங்க. டைம் இஸ் த டைம் நம்மளுக்கு கம்மியாக இருக்குது, அதனால் ஸ்பெல் மிஸ்டேக் வந்துடக்கூடாது. நம்மளால் ஒய் கேபிட்டல் ஒய் டாட் ரெக்டாங்கிள் 2 வேல்யூ பாஸ் பண்ணணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் 5, 10. சரியா? 2 வேல்யூ பாஸ் பண்ணுறேன். அடுத்தது வந்து ஆருக்கு மட்டும் நான் சர்க்கிளுக்கு மட்டும் நான் என்ன பண்ணுறேன், இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். C++ல் அந்த வேரியபிள் எங்கே யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு முன்னாடி இனிஷியலைஸ் பண்ணால் போதும். நல்லா கவனிச்சேன்னா நான் இங்கே தான் இனிஷியலைஸ் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி 2 தடவை ஃபங்க்ஷனை கால் பண்ணியாச்சு. சரியா? எந்த இடத்துல நம்மளுக்கு வந்து அந்த வேரியபிள் யூஸ் பண்ண போகிறோமோ அந்த இடத்துல இனிஷியலைஸ் பண்ணால் போதும். லெட் இட் பி கேபிட்டல் ஸ்மால் ஆர் இஸ் ஈக்குவல் இன்ட்டு லெட் இட் பி 12. சரியா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், கேபிட்டல் ஒய் டாட் சர்க்கிளுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஆர் பாஸ் பண்ணுறேன். சரியா? ஸோ ரெண்டு காம்பினேஷன் காமிச்சிருக்கிறேன். சரி, அதே மாதிரி கேபிட்டல் ஒய் டாட் வால்யூம். வால்யூம் 3 வேல்யூ 2, 4, 10. சரியா? ஐ ஹோப் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் returns 0. ஓகேவா? லெட் மீ ரன். எரர் வரும்னு நினச்சேன், எரர் வரல. குட், நல்லது. ஸோ நல்லா பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் 100, ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் 50, ஏரியா ஆஃப் த சர்க்கிள் வந்து வேல்யூ கொடுத்துருக்கு, இட் இஸ் 80. நல்லா கவனிச்சு அப்படின்னு சொன்னால் நான் வந்து ப்ரைவேட் டிக்ளரேஷன் கொடுத்ததுக்கப்புறம் ஒவ்வொரு காம்பனண்ட் உள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லையும் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் லென்த்தோட வேல்யூ மாற்றிருக்கிறேன், பிரெத்தோட வேல்யூ மாற்றிருக்கிறேன், ரேடியஸோட வேல்யூ மாற்றிருக்கிறேன். ஸோ அப்போ எனி டைம் வந்து ஒரு தடவை டிக்ளரேஷன் பண்ண, ஒரு தடவை வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணதோடு நம்ம வந்து
ப்ரைவேட் மெம்பர் ஆக்சஸபிளை வந்து நம்ம ஆக்சஸபிலிட்டியை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம் கிடையாது. யூ கேன் சேஞ்ச் த வேல்யூ அட் எனி மொமெண்ட். பட் என்ன அப்படின்னு சொன்னால் இட் கேன் பி டன் வித் யூஸிங் ஒன்லி மெம்பர் ஃபங்க்ஷன் அல்லோன். உள்ளே இருக்கக்கூடிய ஒரு மெம்பர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி மட்டும்தான் அது பண்ண முடியும். சரியா? இதே திருப்பி ப்ரோக்ராமை உனக்கு வந்து திருப்பி காப்பி பண்ணி உனக்கு வந்து இதில் நான் அனுப்பிடுறேன். இஃப் யூ ஆர் உனக்கு டைம் இருக்கும்போது என்ன பண்ண அப்படின்னு சொன்னால் இதை அப்படியே காப்பி பண்ணி போட்டு உன்னுடைய டெர்மினலை வந்து ஒர்க் பண்ணிப்பார். நான் இதுக்கு கீழே போட்டுக்கிறேன், என்னப்பா கமெண்ட் பண்ணிக்கிறேன். ப்ரோக்ராம் டு கம்ப்யூட்டர் ஏரியா volume etc with the class using private accessibility. சரியா? சரி, ஓகே. இஸ் தேர் எனி டவுட்ப்பா? உனக்கு அடுத்த கிளாஸுக்கு டைம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இஸ் தேர் எனி டவுட்? Good now. No doubt sir. Good. நல்லது. ஸோ அப்போது த கண்டென்ட் தட் வில் பி ரெக்கார்டட் ஏற்கனவே வந்து இப்போ BBBயில் ரெக்கார்ட் ஆகிருக்கும். அந்த இன்ஃபர்மேஷன் வில் பி அவைலபிள் இன் BBB நம்ம மூடுலையும் இருக்கும். The same information is being once again recorded in OBS tool also. That will be posted in your YouTube and it will be posted to you. இந்த 2 ப்ரோக்ராம் நம்ம சால்வ் பண்ண இந்த 2 ப்ரோக்ராமும் வந்து உன்னோட சாஃப்ட் காப்பி எடுத்து அப்படியே உனக்கு வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்பிடுறேன். தோஸ் ஆர் ஹேவிங் மொபைல் இதை அப்படியே காப்பி பண்ணி ஒன்று வந்து டெர்மினலில் போட்டு நீ வந்து கம்பைல் பண்ணிப்பார். அதில் சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணி என்னென்ன எரர்ஸ் வருதுன்னு கண்டுபிடி. பிகாஸ் வந்து ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணுறது மட்டும் முக்கியம் கிடையாது. ப்ரோக்ராமில் சின்ன சின்ன எரர்ஸை இன்சர்ட் பண்ணி எரர்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுலையும் நம்மளுடைய இன்டெலிஜென்ஸை கூட்டிக்கணும். ஸோ அதனால் இன்சர்ட் சம் எரர்ஸ் அண்ட் ட்ரை டு ஐடென்டிஃபை வாட் ஆர் த கமெண்ட்ஸ் தட் ஹவ் பீன் கிவன் இன் த terminal that is a compiler given by the compiler. இல்லை அப்படின்னா ப்ரோக்ராமை வந்து இப்போ நம்ம வால்யூம் ஏரியான்னு நம்ம மாற்றிருக்கிறது. அதே மாதிரி உனக்கு தெரிஞ்ச 2-3 ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி ஏதாவது கண்ண முடியாத ஒரு ஃபார்முலாஸ் போட்டு தப்பே கிடையாது. இது நம்மளுக்கு மேக்ஸ் ரெகுலர் ஃபார்முலா தான் இருக்கணும் அவசியம் கிடையாது. ஏதாவது ஒரு ஃபார்முலா போட்டு அதுக்கு நீ வந்து மெம்பர் ஃபங்க்ஷன் எழுதி ட்ரை பண்ணிப்பார். தென் ஆட்டோமேட்டிக்லி இட் will work. சரியா? இஃப் தேர் இஸ் எனி டவுட் ஒன்ஸ் அகெயின் வந்து ரிவர்ட் பேக் டு மீ அண்ட் தென் ஐ கேன் ஏபிள் டு ஹெல்ப் யூ. சரியா? ஸோ பிஃபோர் இட் நான் வந்து அட்டண்டன்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன் ஸோ தட் வி கேன் ஏபிள் டு disperse. எடுக்க முடியுமா லேப்டாவே? குட், எடுத்தாச்சு. ஸோ யூ கேன் டிஸ்பர்ஸ் பா. குட் பா.